पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கோம். 40வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். 41வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 41வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது வரைக்கும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தனோ அதை தான் இங்கே ஆச்சாரியார் சொல்ல போறார். அதுதான் ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா அவதாரிக்கால சொல்லும்போது 41வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா சொல்லும்போது சொல்றார், சர்வகச்ச கீதா சாஸ்திரார்த்தக உபசம்ஹர்த்தவ்யஹ. மொத்த கீதா சாஸ்திரத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா உபசம்ஹாரம்னா முடிச்சு வைக்கணும், முடிவுரை எழுதணும். அப்ப முடிச்சு வைக்கணுன்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவான் ஏவச்ச, இவ்வளவுதான் சர்வோ வேத ஸ்மிருத்தியர்த்தா, இவ்வளவுதான் எல்லா வேதங்கள் எல்லா ஸ்மிருதிகளோட அர்த்தம் இவ்வளவுதான். எது புருஷார்த்தம் இச்சத்திகி, யாரெல்லாம் மோக்ஷ புருஷார்த்தத்தை ஆசைப்படுகின்றார்களோ, எனக்கு மோட்சம் வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாத்தினாலையும் அனுஷ்டேய இதி, இதுதான் அனுஷ்டிக்க யோக்கியமானது. இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா வேதங்களோட சாரம், இதுதான் எல்லா ஸ்மிருதிகளோட சாரம், இதுதான் பார்த்தீங்கன்னா கீதையோட சாரம். எல்லா வேதங்கள் ஸ்மிருதிகள் தான் பார்த்தீங்கன்னா கீதையா பார்த்தீங்கன்னா இருக்கு. கீதையை படிச்சா போதும், எல்லாத்தையும் படிச்ச மாதிரி. அப்ப இதோட சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் அனுஷ்டானம் பண்ண வேண்டும். யாருக்கு? லோகத்துல ஏதோ நடந்துகிட்டு இருக்கோம். லோகத்துல பார்த்தீங்கன்னா யாருக்காவது மோட்சம் வேணுமானு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மோட்சத்தை இச்சப்படுறவங்க, வாஸ்தவத்துல இச்சப்படுறவங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருப்பாங்க அப்படின்னா ஒரு 3% இருந்தா பெரிய விஷயம். 3% தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே லௌகிகத்துல தான், 7 லோகங்கள்ல இருக்கிற விஷயங்களை தான் ஆசைப்படுறவங்களா இருக்காங்க. அப்ப யாரு மோட்சத்தை ஆசைப்படுறாங்களோ அவங்களால் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது.
ஏவம் அர்த்தகச்ச, இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக தான் பிராமண க்ஷத்திரிய விஷாம் அப்படின்னு 41வது ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுது. என்ன ஸ்லோகம் பார்த்திருக்கோம்? பிராமண க்ஷத்திரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி சுபாவ பிரபவைர் குணைஹி. இந்த பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்னு சொல்லக்கூடிய 3 வர்ணம் பிளஸ் சூத்ரன் 4வது வர்ணம். இந்த 4 வர்ணங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருமங்களும், பிராமணர்கள் அவங்களுடைய கருமங்கள் கருமாணி பிரவிபக்தானி நன்றாக பிரித்து வைக்கப்படுகின்றன. எப்படி பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, சுபாவ பிரபவைர் குணைஹி, சுபாவம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மாயா, அதிலிருந்து உண்டான குணங்களால். என்ன குணம் அப்படின்னா சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்களால் 4 வர்ணத்தாருடைய கர்மங்கள், அவங்க செய்யக்கூடிய கர்மங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிரித்து சொல்லப்படுகின்றன, பிரித்து வைக்கப்படுகின்றன. இதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் 4வது சாப்டர்ல சொல்லும் போதே சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா அப்படின்னு விபாகஷகன்னு கீதால ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 2 விதமான 3 அர்த்தம் பண்றாரு. சுபாவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து ஆச்சாரியர் 3 விதம் பண்றாரு. நேத்து முதல்ல நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபாவம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா மீனிங் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் எடுத்துடுற. சுபாவம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரஸ்ய பிரகிருதி. சுபாவம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனுடைய பிரகிருதி மாயா திரிகுணாத்மிகா. ஈஸ்வரனோட பிரகிருதிக்கு பேரு சுபாவம்னு பேரு. எப்படி அர்த்தம் எடுக்கணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வந்து பாத்தீங்கன்னா அபின்ன சக்தி திரிகுணாத்மிகா. திரிகுணாத்மிகா மாயா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அபின்ன சக்தி. தீபத்துக்கு கீழே இருக்கிற என்னது, தீபத்தை ஏத்துன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிழல் உண்டாகுது. அப்ப அந்த நிழல் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னா தீபத்துல இருந்து தான் உண்டாச்சு. அதே மாதிரி கான்சியஸ்னஸோட பகவான் கான்சியஸ்னஸா இருக்கார், அவரோட சேர்ந்து உண்டாகிறது எதுவோ அந்த உண்டாகிறது, அதாவது ஒரிஜினல் கான்சியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது அந்த ஷேடோ. அந்த ஷேடோவா இருக்கிற அந்த மாயாக்கு பேரு சுபாவம் அப்படின்னு பேரு. அந்த சுபாவம்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து உண்டாகக்கூடியவைகள் எது அப்படின்னா 3 குணங்கள். அப்ப சுபாவ பிரபவைஹி குணைஹி அப்படின்னா பிரகிருதியிலிருந்து மாயையிலிருந்து உண்டாகக்கூடிய 3 குணங்களால் இந்த 4 வர்ணத்தாரோட கர்மங்களும் பிரிக்கப்படுகின்றன. இது வந்து ஒரு மீனிங், ஃபர்ஸ்ட் மீனிங். அப்ப நேத்து கிளாஸ் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா 2வது மீனிங் பார்த்தோம், அத்தவா அப்படின்னு பார்த்தோம். அத்தவானா என்ன அர்த்தம்? அல்லது. 2வது மீனிங் பண்ற டைரக்டா எடுத்துருங்க. சுபாவம் சுபாவம் நம்ம சொல்றோம்ல, நம்ம லௌகிகமா பயன்படுத்துறது என்னது? அவர் சுபாவங்க, அவர் முசுடுங்க, அவர் சுபாவங்க, அவர் வந்து ரொம்ப நல்ல ஆளுங்க, நல்ல சுபாவம் செய்யறது. அவையோ அவர் வந்து ரொம்ப கோபமா இருக்கார், அவர் ரொம்ப தாமசிக்கான சுபாவம் அப்படின்னு ஒவ்வொரு ஆளை நம்ம சொல்றோம். சுபாவம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம பயன்படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா இயல்பு, நேச்சர் நம்ம பயன்படுத்துறோம். பார்த்தீங்களா, நேச்சர், அவரோட நேச்சர் இப்படி இருக்கு அப்படின்றோம். அப்ப அந்த சுபாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராமணனோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணனோட சுபாவத்துக்கு எது காரணமோ, எது காரணம்? பிராமணன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே பிரசாந்தின்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கு, ரொம்ப சாந்தமா இருக்கிற குணம் இருக்கு. அதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வாதி குணம், சத்துவ குணம் தான். அப்போ பிராமணனுடைய சுபாவத்துக்கு காரணமா இருக்கிறது எது? சத்துவ குணம். அப்புறம் க்ஷத்திரியன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பாவம் இருக்கும், கமாண்டிங் பவர் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியனோட இருக்கிற அந்த சுபாவத்துக்கு என்ன பேரு அப்படி, எது காரணம் அப்படின்னா ரஜோகுணம். அப்புறம் வைஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் மிக்ஸ் ஆயிருக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான், எப்பவுமே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஆனா லாப நஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி சாமர்த்தியம் ரொம்ப கம்மி, தமோ குணமா இருக்கிறதுனால. அப்ப சுபாவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து அந்தந்த பெர்சனோட சுபாவத்துக்கு எது காரணம்னு எடுத்தீங்கன்னா குணங்கள். அப்ப சுபாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குணங்கள், சுபாவம் சுபாவத்துக்கு காரணமா இருக்கிற குணங்கள் அப்படின்னு 2வது மீனிங் எடுக்கணும். இன்னைக்கு பாட்டத்துல ஆச்சாரியர் 3வது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். அத்தவா அப்படின்னு 71வது பேஜ்ல ஆரம்பிக்கிறார். அல்லது 3வது மீனிங் என்னது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொல்றாரு, ஜென்மாந்தர கிருத சம்ஸ்காரா. முந்தின ஜென்மங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, எதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ,
நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணிருப்போம். முன்னாடி ஜென்மத்துல நம்ம என்ன இருந்தோம்னு தெரியாதுல நமக்கு. இந்த ஜென்மத்தை பார்த்தாவே தெரியும் போன ஜென்மத்துல அவங்க என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்ப இந்த ஜென்மத்துல இருக்கிறது எல்லாமே இப்ப நான் நேத்து பாடம் படிச்சதுதான் இப்ப கண்டினியூ பண்றேன். நேத்து எங்க விட்டனோ அந்த கண்டினியூட்டி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். நேத்து படிக்காததை நான் இப்ப ஆரம்பிக்கல. அப்ப பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டெய்லி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, டெய்லி வந்து சிரவணம் பண்றோம், மனனம் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம ஏற்கனவே டெய்லி நேத்து முந்தா நேத்து போன 1 வருஷமா 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதோட கண்டினியூட்டி வந்துட்டு இருக்கா. அப்ப இதே மாதிரி தான் நம்ம சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பிராக்டிஸ் பண்ணது மட்டும்தான் நம்ம சிந்தனையில வரும். அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தவான்ற அர்த்தம் ஜென்மாந்தர கிருத்த. ஜென்மாந்தரம்னா அந்நிய ஜென்மங்கள்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மங்கள்ல எதெல்லாம் நம்ம செஞ்சோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், அது சம்ஸ்காரமா வாசனைகளா போய் சித்தத்துல பதிவாயிடும். யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கர்மா நான் பண்றேன் அப்படின்னா பிராக்டிஸ் பண்றேன். இப்ப சுவாத்தியாயம்ன்ற பிராக்டிஸ் வந்து நான் டெய்லி சுவாத்தியாயத்தை டெய்லி காலையில 6 மணி கிளாஸ் ரெகுலரா நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ரெகுலரா வந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன், சுவாமியை சேவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஜபத்தை டெய்லி ரெகுலரா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கர்மா பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கர்மா புண்ணியம் பாப்பம் அப்படின்னு கர்மங்களா போய் பதிவாயிடும். ஸ்டோர் ஆகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருதத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். மொத்த சமஷ்டியோட கர்மா ஸ்டோரேஜ் பிளேஸ். இதுக்கப்புறம் நம்ம பண்ற அந்த கர்மால இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஞான அம்சம் இருக்கோ, இப்போ கர்ம அம்சம் ஞான அம்சம் 2 எடுத்துங்க. ஞான அம்சம் என்ன ஆகும், இப்ப இன்னைக்கு கிடைக்கிற நாலேஜ் என்னவோ அந்த நாலேஜ் என்ன ஆயிரும், நம்ம மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் வாசனையா பதிவாயிடும். அது சுகமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், இல்ல ஞான விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாம் போய் வந்து வாசனைகளா சித்தத்துல பதிவாயிடும். இந்த சித்தத்துல பதிவாயிருக்கிற வாசனைகள் கூட வந்து அவ்யாக்கிருதத்துல இருக்கிற கர்மங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மாக்கள் மெச்சூரிட்டி ஆகுதோ, எந்த கர்மா வேணாலும் மெச்சூரிட்டி ஆகலாம். இப்பவே நமக்கு வந்து அடுத்த ஜென்மத்துக்கான கர்மாக்கள் மெச்சூரிட்டி ஆயிருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்ப எந்த கர்மா மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த கர்மத்துக்கு ஏற்றார் மாதிரி எந்த ஜென்மம் கிடைக்கணுமோ அந்த ஜென்மத்துக்கு ஏற்ற மாதிரி சித்தத்துல இருக்கிற வாசனைகள் மேல வந்துடும், மற்ற வாசனைகள் கீழே போயிடும். அப்ப கர்மம் தீர்மானிக்குது உங்களுக்கு அடுத்த பிறவி என்னன்றத கர்மம் தீர்மானிக்குது. அடுத்த பிறவியில எந்த வாசனைகள் வரணும் அப்படின்றது முந்தின ஜென்மங்கள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அது வெளியில வந்துடும். யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் எவ்வளவு கால இடைவெளி இருந்தாலும் தேசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தேசம் விவதானம் இருந்தாலும் வாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் இருக்காது. அப்போ நான் 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி மனுஷ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1000 ஜென்மங்களுக்கு இந்த நடுவுல இருக்கிற 1000 ஜென்மங்கள் புழு பூச்சி குரங்கு தேவன் இது மாதிரி அநேக தேகங்கள் எடுத்திருந்தாலும், அநேக தேசங்கள்ல பிறந்திருந்தாலும், நிறைய காலம் 1000 யுகம் 1000 ஜென்மத்துக்கு எவ்வளவு காலம் எடுத்திருந்தாலும், அதுக்கப்புறம் 1000 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்ப நான் மனுஷ சரீரம் எடுக்கிறேன் அப்படின்னா 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி நாம் பண்ணின என்ன காரியம் பண்ணணும் அந்த வாசனை இந்த ஜென்மத்துல வெளிப்படுகின்றது. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் ஒரு குரங்கா பிறக்கிறேன் அப்படின்னா 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே குரங்கா பிறந்திருந்த வாசனை இப்ப அடுத்த ஜென்மத்துல குரங்கா பிறக்கும் போது எனக்கு நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்டிங்க்டா அது வர ஆரம்பிச்சிடும். அப்ப நான் மரத்துக்கு மரம் தாவறதை யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம பண்ணது என்ன வாசனைகளோ அது வாசனையா பதிவாயிருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது பிராணினாம் வர்த்தமான ஜென்மனி. பிராணிகளுடைய இந்த நிகழ்கால ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகாரிய அபிமுகத்துவேன ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நடத்தணும்ல. ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கர்ம பலன். அந்த கர்ம பலன் கிடைக்கிறதுக்காக அந்த வாசனைகள் கோஆபரேட் பண்ணும். கர்மமும் வாசனைகளும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவரோட காரியத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமா, ஸ்ருதி சம்ஸ்கார ஏகரூபத்துவார்னு சொல்லியிருக்கு. ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும் நமக்கு எது ஞாபகத்துக்கு வருதோ அது வாசனைகள்ல இருந்து தான் வருது.
அந்த வாசனைகளை வச்சுக்கிட்டு தான் ஸ்மிருதி வருது. ஸ்மிருதியில இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், கீதா கிளாஸ்க்கு போகணும், மலையை சுத்தணும், கோயிலுக்கு போகணும், தான தர்மங்கள் பண்ணணும், ஜப தியானம் பண்ணணும். இது மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்கனவே வாசனையில இருந்தாதான் அது நினைவுக்கு வரும். நினைவுக்கு வர்றதுதான் நம்ம என்ன பண்றோம், ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டதை தான் நம்ம என்ன பண்றோம், பண்றோம். அப்ப வாசனா சித்தத்துல இருக்கிறது, அது ஸ்மிருதிக்கு வரும்போது புத்தியில ஸ்மிருதியா வெளிப்படுது, நினைவுகளா வெளிப்படுது. எது நினைவுக்கு வருதோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், ஆசைப்படுறோம். ஆசைப்படுறது காமம், அது மனசுல இருக்கிறது. மனசுல என்ன ஆசைப்பட்டோமோ அதுதான் இந்திரியங்கள் தேகம் வழியா நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மமா வெளியில நம்ம பண்றோம் அதை அடையறதுக்கு. அதுல புண்ணியம் பாப்பம் வந்துருது. அந்த புண்ணிய பாப்பம் என்ன ஆகும், போய் திரும்ப ஸ்டோர் ஆகும். அந்த புண்ணிய பாப்பத்துல பாத்தீங்கன்னா வாசனைகள் போய் சித்தத்துல பதிவாகும். இப்படியே பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஜென்மத்துல. அப்ப யாராவது கேட்கலாம், கர்மம் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் காரணம்னு சொல்லலாம், இல்லைன்னா வாசனைகள் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கர்மா பண்ணும் போதே பாத்தீங்கன்னா கர்ம பலனும் உண்டாயிருது, வாசனைகளும் உண்டாயிருது. இதுல எது வேணா சொல்லுங்க. அப்போ எல்லா வாசனையும் ஏக்க காலத்துல வெளிப்படுமா அப்படின்னா ஏக்க காலத்துல எல்லா வாசனைகளும் வெளிப்படாது. நம்ம கர்ம பலன் என்ன இருக்கோ அதை போகம் பண்றதுக்கான வாசனைகள் மட்டும்தான் மேல வரும். மீதி இருக்கிற வாசனைகள்லாம் கீழே போயிடும். அசங்கேய வாசனாபிகி சித்திரமபி பரார்த்தமேவ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்துல. வாசனைகள் எவ்வளப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த கோடி வாசனைகள், அனந்த கோடி ஜென்மங்கள், எல்லா வாசனையும் இருக்கு. அப்போ நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றது. தது அனுகுணானாம் அபிவியக்தக. இந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், என்ன கர்மம் இருக்கோ அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வாசனைகள் பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றன. போது இதுக்கப்புறம் பிராணினாம் வர்த்தமான ஜென்மனி ஆச்சாரியர் சொல்றார், இந்த ஜென்மத்துல பிராணிகளோட இந்த ஜென்மத்துல ஸ்வகாரிய அபிமுகத்துவேன. ஸ்வகாரியம் என்ன அர்த்தம், இப்ப ஜென்மம் கிடைச்சிருக்கு, இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்ச மாத்திரத்துல இதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ், சுக துக்க போகம். இவ்வளவுதான். நம்ம என்ன கஷ்டப்படணும், என்ன சுகமா இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா அது காரியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு கர்ம பலன். அந்த கர்ம பலன் பாத்தீங்கன்னா அத பலனை கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாசனைகள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல விநாச காலே விபரீத புத்திகி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப ஏன் அப்படின்னா விநாச காலம் மட்டும் நம்ம சொல்லல, நல்ல காலத்திலையும் கூட பாத்தீங்கன்னா நமக்கு புத்தி அப்படிதான் வேலை செய்யும். இப்ப நமக்கு நல்ல கர்மா இருக்கிறதுனால, நமக்கு புண்ணியம் இருக்கிறதுனால, மோட்சத்தை நோக்கி போறதுனால நமக்கு என்ன வாசனை இருக்கு, கீதா கிளாஸ்க்கு போகணும், காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு அனுஷ்டானம் பண்ணிட்டு கீதா கிளாஸ்ல போய் கலந்துக்கணும், 2 கிளாஸ் அட்டன் பண்ணணும், 3 கிளாஸ் அட்டன் பண்ணணும், திரும்ப திரும்ப இந்த ஞான அபியாசத்துல இருக்கணும். அப்படின்றது என்ன வாசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல காலத்துல நல்ல வாசனைகள் பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றன. விநாச காலத்துல அதை அனுபவம் பண்றதுக்காக நமக்கு புத்தி தப்பாவே வேலை செய்யும். நல்ல காலம் நல்ல கர்மா இருக்கு அப்படின்னா அந்த நல்ல கர்மா என்ன பண்ணும், நல்ல வாசனைகளை ஏற்படுத்தி நல்ல விஷயங்கள்லயே நம்மளை ஈடுபடுத்தும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி எது இருக்கு அப்படின்னா வாசனைகள் ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கு. அது அபிவியக்தக, அது என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுகின்றது இல்ல, அந்த வெளிப்படுகின்ற அந்த வாசனைகளுக்கு பேரு ஸ்வபாவம் அப்படின்னு பேர். முந்தின ஜென்மத்துல பண்ணின வாசனை கர்மங்களோட வாசனைகள் இந்த ஜென்மத்துல இயல்பா வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ச பிரபவோ ஏஷா குணானா. அந்த வாசனைகளுக்குல இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த வாசனைகள்லாம் எங்க இருந்து உண்டாகுது அப்படின்னா அந்த வாசனைகள் எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். இந்த அவித்யா தான் பாத்தீங்கன்னா லேண்ட் மாதிரி காரணம். அந்த காரணத்துல இருந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. அப்ப அந்த வாசனைகளுக்கு காரணமா இருக்கிறது குணங்களோட பிரபவோ ஏஷாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த குணங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகளோட காரணம். தே ஸ்வபாவ பிரபவாஹா குணாஹா. அவைகள் தான் பாத்தீங்கன்னா வாசனைகளுக்கு உண்டாவதற்கான காரணமா இருக்கின்ற குணங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா அப்படியே யாராவது பார்க்கணும் அப்படின்னா 3:33 பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு ஸ்லோகம் சொல்ற, பக்கத்துல எழுதிங்க 3:33. சதிர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர் ஞானவானபி
பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அது, வாசனையை பத்தின ஸ்லோகம். பிரகிருதேஹே சதுர்ஷாம் ஸ்வஸ்யாஹ பிரகிருதேஹே சதுர்ஷாம் சேஷ்டதே ஞானவானபி. நல்ல சாஸ்திரம் படிச்சவனும் கூட, ஞானியும், இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்கோம்னு வச்சுங்களேன், சாஸ்திரம் தெரியும், நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் சாஸ்திரம் படிச்சாலும் கூட அவரவர்கள் அவங்களோட பிரகிருதிக்கு ஏற்றாறு போல. பிரகிருதினா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சுபாவம் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஆச்சாரியார் சொல்றாரு, அவங்க பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி சேஷ்டைகளை செய்கிறார்கள் ஞானியும் கூட. அப்படி இருக்கும்போது பிரகிருதிம் யாந்தி பூதானி, பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா ஃபோர்ஸபிளா ஒருத்தர் என்ன பண்ணுது, லீட் பண்ணுது, இழுத்துக்கிட்டு போகுது, அந்தந்த காரியத்துல இழுத்துக்கிட்டு போகுது. நிகிரக கிம் கரிஷ்யதி, நீ அதை நிப்பாட்டி என்ன பண்ண போற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3:33 சொல்லுது. அப்ப எல்லா மனிதர்களுடைய சேஷ்டைகளுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பிரகிருதி. பாஷிக்காரர் வந்து அந்த இடத்துல எழுதுறாரு, பிரகிருதினா என்னது அப்படின்னும் போது, பிரகிருதி நாம, பிரகிருதினா என்னப்பா அப்படின்னா பூர்வகிருத தர்ம அதர்மாதி சம்ஸ்காரோ. ரொம்ப எக்ஸலண்டான பாஷ்யம், 3:33 இருக்க பாஷ்யம் சொல்ற, பூர்வ ஜென்மத்துல நம்ம பூர்வ ஜென்மங்கள்ல பண்ண தர்ம அதர்மாதி, தர்மம் பண்ணிருப்போம், அதர்மம் பண்ணிருப்போம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்ம அதர்மத்துல இருந்து என்ன உண்டாயிருக்கும், 2 ஆங்கிள். நம்ம வேதாந்திகள் வந்து பாத்தீங்கன்னா அல்ப படிப்பு படிக்கிற வேதாந்திகள் வெறும் இந்த வாசனையை பத்தி பேசினாவே நிறைய பேருக்கு கோவம் வருது. ஏன்பா, ஒரு காரியம் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா வாசனை தன்னால உண்டாயிரும். நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பௌர்ணமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் கிளாஸ் எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம். எப்படி நீங்க சுவாமி அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆசிரமத்தை தங்கிறேன். ஆசிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கிங் பண்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன விட்டாங்க. ஒரு சுவாமி வந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தார். சர்வசாதாரணமா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 kg ரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமமே 25 kg ரைஸ் பண்றது தான். அப்ப மேக்சிமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 கிலோ ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வச்சு சமைச்சுக்குவார். இப்ப இந்த சம்ஸ்காரம் இருந்துச்சா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பண்ணின ஒரு காரியம், 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு காரியம். அது நான் திருவண்ணாமலைக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னதானம் பண்ணலாமே, சமையல்காரங்க வேணாம். சமையல்காரங்களா? எதுக்கு சமையல்காரங்க? இப்பதான் நான் இருக்கேனே. அப்ப நான் இருக்கனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க இப்ப யாராவது தோணுமா, ஐயோ 500 கிலோ ரைஸ் பண்ணணுமா, அன்னதானம் பண்ணணுமா, 500 கிலோ பண்ணணும்னா என்ன ஆகுறது, ஒரு சமையல்காரனை பிடிப்போமே அப்படின்னு தான் நம்ம பிடிப்போம். அப்போ ஏற்கனவே எனக்கு பிராக்டிஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ண, ஒன் மேன் ஷோ, ஒரே ஆள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 இதுல வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் நடக்கும், ஒரு பக்கம் பாயசம் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். வருஷம் மாசம் 500 கிலோ 1000 கிலோன்னு பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கணும், முதல்ல ஏற்கனவே நான் பண்ணினேன் அந்த வாசனை வந்து 20 வருஷம் கழிச்சு கூட அந்த வாசனை என்னாகும், அப்படியே வெளிப்படும். கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா இப்ப கார் ஓட்டணும் அப்படின்னா இப்ப எடுத்து கொடுத்தீங்கன்னா எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்டரு மறந்தா போயிடும், எது கியர் எப்படி போடணும் மறந்தா போயிடும். கார் ஓட்டுறதுனா மறக்கவே மறக்காது. டைப் ரைட்டிங் படிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷம், இப்ப சின்ன வயசுல படிச்சது 40 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் போனது. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்கே தெரியாது. ஆனா இப்ப போய் டைப் ரைட்டிங்ல உட்கார்ந்து நான் ஒரு நாள் உட்கார்ந்தாவே போதும், மறுநாள் எல்லாம் ஃபிங்கரிங் எல்லாம் ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அப்ப ஏற்கனவே ஒண்ணு பண்ணா, ஒரு கர்மா பண்ணுனா அந்த கர்மா என்னவாயிடுது, வாசனையா சித்தத்துல பதிவாயிடும். புதுசா நீங்க ஒண்ணு பண்ணவே வேணாம். அப்ப எதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப சாமானியமா ஒண்ணு பண்றோமோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா முன்னாடி பண்ணினது. அப்ப முன்னாடி இந்த ஜென்மத்துல பண்ணதை எப்படியோ அதே மாதிரி தான் பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம என்ன தர்ம அதர்மம் பண்ணிருக்கோமோ அதோட சம்ஸ்காரம் அர்த்தம் வாசனைகள். அது என்ன ஆகும், வர்த்தமான ஜென்மாதவ் அபிவியக்தா, இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும்.
அது வெளிப்படும் போது சா பிரகிருதி, அதுதான் பிரகிருதின்னு பேரு. பிரகிருதின்னு பேரு. அந்த பிரகிருதிக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா தஸ்யாகா சதுர்ஷம் ஏவ, அந்த பிரகிருதின்ற வாசனைகளுக்கு ஏற்றாறு போலதான் சர்வோ ஜந்து, எல்லா ஜந்துக்களும். நல்ல குரங்குல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாந்தமான குரங்கு 2 பேர் 2 3 4 குரங்கு இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா உட்காரு, சாமி அப்படின்னு சேட்டையே பண்ணாது, அது பாட்டுக்கு வந்து உட்காரு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனுஷனா இருந்திருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனுஷ மாதிரியே உட்காரும். ஒரு நாய் ஜென்மம் பிறந்திருக்கு, நாய் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ மாதிரியே பாக்குது. நான் நிறைய நாயை பார்ப்பேன், அது என்ன எப்படி பாக்குது அப்படின்னு பார்த்தா மனுஷ மாதிரியே பேசுற மாதிரியே பக்கத்துல உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கும். பூனை அது மாதிரி இருக்கும். அப்ப நம்ம கணிக்கலாம், ஓஹோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா இருந்திருக்கு, பேச ட்ரை பண்ணுது அப்படின்னு. ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷனே வந்து நாய் மாதிரி இருப்பான், மனுஷனே நாய் மாதிரி குலைப்பான் பாரு, நாய் மாதிரி கத்துறான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வல்லுன்னு உழுவுறது. அப்ப முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் நாயா இருந்திருப்பான், இந்த ஜென்மத்துல அது வெளிப்படுது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜந்துக்களும், நாய் பூனை மனுஷன் எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எப்படி இருக்குன்னா, காக்காக்கு புரியுதுங்க, பேசுனா காக்காக்கு புரியுது, மைனாக்கு புரியுது, காக்காக்கு புரியுது. ஆச்சரியமா இருக்கு. காக்காட்ட வந்து சும்மா இருக்கணும், கத்தக்கூடாது அப்படின்னா அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் தான் ஃபீடிங் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் இரு, எனக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொன்னா அது பாட்டு குவைட்டா உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த காக்காக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது. அப்ப சர்வ ஜந்துக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, அவங்களோட வாசனைக்கு ஏத்த மாதிரிதான் சர்வ ஜந்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டை செய்கின்றது. அப்ப ஞானியும் கூட வந்து அவனுடைய வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி தான் சேஷ்டை பண்றான். அப்படி இருக்கும்போது கிம் மூர்க்கா, மூர்க்கனை பத்தி அஜ்ஞானிய பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வாசனைப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வாசனைக்கு பேர் தான் இந்த இடத்துல என்ன சொல்றோம், சுபாவம் அப்படின்னு பேரு. சுபாவம்னா என்ன அர்த்தம், வாசனைகள். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் எது, குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு குண பிராதுர்பாவசிய, குணங்கள் வெளிப்படுது அப்படின்னா அந்த குணங்கள் சத்துவ குணமா இருக்கட்டும், ரஜோ குணமா இருக்கட்டும், தமோ குண காரியமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் வெளிப்படுது. அப்படி வெளிப்படுது அப்படின்னா நிஷ்காரணத்துவ அனுபபத்தேகே. நிஷ்காரணத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம், காரணம் இல்லாம ஒரு காரியம் வெளிப்படாது. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே வந்து நம்ம ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா அந்த காரியங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், ஒரு காரணம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அந்த காரணம் தான் சுபாவ காரணம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா காரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் போட்டுறோம். காரணத்துக்கு பின்னாடி என்ன பண்றோம், ஒரு அட்ஜெக்டிவ் முன்னாடி போட்டீங்க அப்படின்னா சுபாவகன்னு காரணத்துக்கு ஒரு பேர் சொல்றோம். அப்ப சுபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரகிருதி, மாயா, காரணம், அது 3 குணங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு காரண விசேஷ உபாதானம். அந்த காரணம் சுபாவன்றதுக்கு வந்து சப்தம் வந்து காரணத்துக்கு ஒரு அட்ஜெக்டிவா நம்ம என்ன பண்றோம், கிரகணம் பண்ணி இங்க பகவான் சொல்லி இருக்கார். ஏவம் இந்த விதமா சுபாவ பிரபவைகி, சுபாவ பிரபவைகினா சுபாவத்திலிருந்து உண்டானது. சுபாவத்திலிருந்து உண்டானதுன்னு அர்த்தம் பிரகிருதி பிரபவைகி. சுபாவம் சொல்லலாம், இல்லைனா பிரகிருதின்னு சொல்லலாம், இல்லைனா வாசனைகள்னு சொல்லலாம், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பிரகிருதின்னு சொல்லலாம். இல்ல அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு மாயாக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. மாயானா என்ன பண்ண, மனசுதான் மாயா. மனசுல இருக்க பிலிம் ரோல் இருக்குல்ல, பிலிம் ரோலுக்கு பேர் தான் மாயா. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்துல சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை என்ன பிரிக்கிறோம், பிரசுப்த தனு விச்சின்ன உதாராஹா. அந்த சூத்திரம் ஃபுல் சூத்திரம் என்னது, அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அவித்யாதான் க்ஷேத்திரம், அவித்யாதான் லேண்டு. அந்த லேண்டுல அவித்யான்றது ஒண்ணு தனியான இல்லப்பா. அப்ப அவித்யான்றது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு பேர் தான் அவித்யா. வாசனைகள் இருக்கிற இடத்துக்கு பேர் அவித்யா. வாசனைகளும் அவித்யாவும் வேற வேற இல்லவே இல்லை. அப்ப வாசனைக்கு தான் பிரகிருதின்னு நான் 3:33 இருந்து இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்டினேன். பிரகிருதினா வாசனைகளுக்கு பேரு பிரகிருதி.
அவித்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யான்னு எங்கேயும் தேடி போனீங்கன்னா அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, வாசனைகள் தான் அவித்யா. அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, ஏவம் சுபாவ பிரபவைகி அப்படின்னா சுபாவத்திலிருந்து உண்டாகக்கூடியவைன்னு என்ன அர்த்தம்? பிரகிருதி பிரபவைகின்னு அர்த்தம். பிரகிருதியிலிருந்து உண்டாகக்கூடியவை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வ ரஜஸ் தமஸ். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களும் அந்த பிரகிருதியிலிருந்து உண்டாகக்கூடியவைகள். அந்த குணங்கள்ல ஸ்வகாரிய அனுரூபேன, நீங்க சொன்னது வந்துருச்சு பாருங்க, ஸ்வகாரிய அனுரூபேன. ஸ்வகாரியம் தன்னுடைய காரியத்துக்கு ஏத்த மாதிரி. காரியம் என்னது? பர்த். ஒவ்வொரு பர்த், நாய், பூனை, மனுஷன், தேவன் அப்படின்னு அந்தந்த பிறவி கிடைக்குது. மனுஷ பிறவியிலேயே க்ஷத்திரிய, பிராமண, வைசியன் பிறவி கிடைக்குது. அந்தந்த பிறவிக்கு ஏத்த மாதிரி அந்த பிறவியிலையும் 1000 பிராமணர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி போகம், சுக துக்க அனுபவம் தனித்தனியா இருக்கு. கர்மா க்ஷத்திரியன்ல தனித்தனியா இருக்கு, வைசியன்ல தனித்தனி, சூத்திரன்ல தனித்தனி. பூனை பாருங்க, சில பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூனையா பிறந்திருக்கும், ஏசியில தூங்கிட்டு இருக்கு. சில பூனை வந்து பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல கிடக்குது ஒண்ணுமே இல்லாம. ஒரு நாய்க்குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமா ஒரு நடிகையோட வீட்டுல பிறந்து வந்து பாத்தீங்கன்னா ஏசியிலேயே இருந்துகிட்டு அதுக்குன்னு தனித்தனியா எல்லாமே சுகபோகமா ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு பூனைக்குட்டி, நாய்க்குட்டி. சில நாய்க்குட்டி பூனைக்குட்டி ரோட்ல இருக்கு. அப்ப நாய்க்குட்டியிலேயே கர்மா வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அவங்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? பிராமண, க்ஷத்திரிய, வைசியன்ல இருந்து எல்லாத்துக்கும் சமாதீனி கர்மாணி பிரவிபக்தானி, அந்தந்த கர்மங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வகுத்து பிரித்து சொல்லப்படுகின்றன. அப்ப பிராமணன் இருக்கக்கூடிய அந்த குணத்துக்கு எது காரணம்? சத்துவகுணம். அவனுடைய கர்மத்துக்கு என்ன காரணம்? சத்துவகுணம். சமம், தமம், தபஸ், இதெல்லாம் என்ன காரணம்? அவன்கிட்ட இருக்கக்கூடிய சத்துவகுணம் அப்படின்னு எடுத்துக்கணும். நனு உடனே வந்து பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு சாஸ்திர பிரவிபக்தானி சாஸ்திரேன விகிதானி. நீங்க மனுஸ்மிருதி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த குணங்கள்லாம் சொல்லுது. பிராமணன் இப்படி இருக்கணும், பிராமணன் இப்படி இருக்கணும், க்ஷத்திரியன் இப்படி இருக்கணும், வைசியன் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்மிருதி கிரந்தங்கள், சாஸ்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்களாலத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கர்மங்கள் பிரித்து சொல்லப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா இந்து மத சாஸ்திரங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிரிச்சு வச்சிருக்கணும். முட்டாள்களை, நீ அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் எந்த ஜீவராசியில எடுத்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் விதிக்கல. இந்த மொத்த கிரியேஷனே திரிகுணாத்மகம். ஏற்கனவே பார்த்தோம்ல, தேவர்கள்லயோ இல்ல தேவலோகத்திலேயோ இந்த பிருத்திவியிலையோ இந்த உலகத்துல எங்க போனாலும் 3 குணங்களை தாண்டி ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்ப சாஸ்திரம் வந்து கர்மங்களை விதிக்கல, அனுவாதம் பண்ணுது. இந்த சத்துவகுண பிரதானமா இருக்கிறவன் இப்படி இருப்பான், ரஜோகுண பிரதானமா இருக்கிறவன் இப்படி இருப்பான்னு சாஸ்திரம் குணங்களை சார்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் மனுஷங்களோட கர்மங்களை சொல்லுதோ ஒழிய நீங்க எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பிரிவை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். கல்லு மண்ணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். நீங்க ஒரு சிற்பிட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா சிற்பி சொல்லுவார், இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு பிராமண கல்லு, இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரிய கல்லு, இது வைசிய கல்லு, இது சூத்திர கல்லு, இது வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு பண்ணலாம், இது அம்மி கல்லு பண்ணலாம், இது ஆட்டுக்கல்லு பண்ணலாம், இது சிலை பண்ணலாம். இந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சிலை பண்ணக்கூடாது, துவாரபாலகர்கள் சிலை தான் பண்ணணும், இது நந்தி பண்ணலாம், இது சிங்கம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண மரம், இந்த மரம் வந்து க்ஷத்திரிய மரம், இந்த மரம் வந்து வைசிய மரம், இது மரம் சூத்திர மரம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு. யாரும் நவரத்னங்கள்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. கரெக்டான பெர்சன்ட் இருந்து வாங்கினீங்கன்னா தான் அது சரியா இருக்கும். நவரத்ன கற்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதி இருக்கு, வர்ணம் இருக்கு, அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா வர்ணம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிராமண கல்லு, இது க்ஷத்திரிய கல்லு, இது வைசிய கல்லு, இது சூத்திர கல்லுன்னு. தோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா உங்களுக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, சாமி கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் வேணும் சாமி, என்கிட்ட ஒரு நல்ல மான் தோல் இருக்கு சாமி, வாங்கிக்கிறீங்களா சாமி. அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும். சரி ஜி வாங்கிக்கிறேன், எடுத்துங்க, நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வந்து ரிட்டர்ன் எடுத்துங்க ஜி, பணம்லாம் வச்சுங்க. இல்லை சாமி நான் ஃப்ரீயாலாம் வாங்க போகிறதில்ல, இதாங்க இதை வச்சுங்கன்னு என்கிட்ட ஒரு மான் தோலை கொடுத்துட்டேன். நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் மான் தோலில் நமக்கு இப்போ உட்காந்து படுக்கிறதுலாம் இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தோல் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஹண்டிங் பண்ண தோலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நான் என்ன பண்ணேன், அதை சுருட்டி வச்சுருந்தேன்.
சூட்டி வச்சிருந்தாலும் ஒருத்தர் ஒரு சாமி வந்தார். சாமி எனக்கு இது வேணும் சாமி அப்படின்னு. எடுத்துங்க அப்படின்னு. அவர் போயிட்டு வந்து சொன்னார், சாமி அதுல உட்கார ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சஞ்சலம் சாமி, ஜெபமே பண்ண முடியல சாமி அப்படின்னு. அப்படியா, ஜெபம் பண்ண முடியலையா? அப்ப ஏதோ கோளாறு இருக்குச்சு. மான் தோல் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. அப்ப ஏதோ ப்ராப்ளம் இருக்குமே, வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இது பவுடர், சோப் பவுடர் எடுத்து துணியில நினைச்சு அந்த ஸ்கின்னை தொடச்சு பார்த்தா கலர் போகுது. என்ன பண்ணிருக்காங்க, நாய் தோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் அடிச்சு விட்டு வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வித்துட்டு போயிட்டான் சாமிகிட்ட. நாய் தோலை எடுத்து நாய் தோலுக்கு மேல மானோட கலரை இது பண்ணி கலர் பண்ணி ஆயிரக்கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு போயாச்சு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று நாய்க்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? அது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கும். பாத்தீங்கன்னா நாய் சாந்தமா இருக்காது. அப்ப அந்த குணத்தோட இருக்கிற அந்த நாய் தோல்ல உட்கார்ந்த நம்ம மனசு என்ன ஆகுது? சஞ்சலம் ஆகுது. அப்ப மான் தோலை ஏன் அப்படின்னா, மான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சாந்த குணம் உள்ளது. அப்ப நாய்க்கும் மானுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குணத்துல வித்தியாசம் இருக்கு. புலித்தோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் புலித்தோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண் புலித்தோலை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. பெண் புலித்தோலை தான் பயன்படுத்தணும்னு இருக்கு. பெண் புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்டிங் பண்ணாம இருக்கிற இதா இருக்கணும். கொன்னு வந்து பாத்தீங்கன்னா இயல்பா செத்து போனதா இருக்கணும். அப்ப எத்தனை காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. கல்லுல இருந்து, மண்ணுல இருந்து, மரத்துல இருந்து, நீங்க பாருங்க தண்ணியில இருந்து. சில தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க மனிதர்களை பாருங்க ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. சில தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த தாமிரபரணி நதி இருக்கு பாத்தீங்களா, ஆச்சரியமா இருக்கு. தாமிரபரணி நதி வந்து அவ்வளவு அற்புதம், சாஸ்திரங்கள்ல ரொம்ப பிரதானமா சொல்லியிருக்கு. ஆனா எவ்வளவு ரஜசிக்கா இருக்காங்க தெரியுங்களா அந்த ஏரியா பக்கம் இருக்கிறவங்க எல்லாம். ரொம்ப ராஜசிக்கு. அந்த நதி ஓடுற கரை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா காவேரி தண்ணியை எடுத்துங்க, காவேரி தண்ணியை குடிக்கிறவங்களோட பாருங்க வேற மாதிரி இருக்கும். கங்கா தண்ணியில, கங்கை கடையில இருக்கிறவங்களோட தண்ணி குடிக்கிறவங்களோட சாந்தமா இருப்பாங்க. மண்ணு மேல, இமயமலைக்கு மேல இருக்கிறவெல்லாம் தாமசிக்கமா இருப்பான். ஏன்? ருத்ரனோடது. ருத்ரன் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? ரொம்ப சாத்விகமாவா இருப்பான். சிவபெருமான் இருக்கிறவன் வந்து, சிவபெருமான் யாரு? ருத்ரன் தானே, தாமச குணம். அப்ப நீங்க இமாலயாசி எங்கேயாவது போனீங்க அப்படின்னா ஒரே தாமசிக்கு வேலையே செய்ய மாட்டான், அப்படியே இருப்பான், உட்கார்ந்தே இருப்பான். அப்ப ஒவ்வொரு மண்ணுக்கு, ஒவ்வொரு தண்ணிக்கு, ஒவ்வொரு வஸ்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. இப்ப நாம கேட்கிறோம், சாஸ்திர பிரவிபக்தானி சாஸ்திரேன விகிதானி, சாஸ்திரத்தினால பிரிக்கப்பட்டது, சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டது விதிக்கப்பட்டதா தான் பிராமணாதீனாம் சமாதீனி கர்மானி. பிராமணர்களுடைய சமம் தமம்னு சொல்ல போற கர்மங்கள், சத்திரியனுக்கு வைசியனுக்கெல்லாம் கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாஸ்திரம் தானே பிரிக்குது. உங்களுடைய வீணா போன மனுஸ்மிருதி தானே பிரிக்குது. எல்லாம் மனுஸ்மிருதியை போட்டு கொளுத்திட்டு இருக்கான். ஏடாப்பா முட்டாளுங்களா, மனுஸ்மிருதியை கொடுத்து உனக்கு என்ன ஆக போகுது? உன் குணம் மாற போகுதா? எவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியை எரிக்கிறானோ அது புக்கு பாது. அது வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கும்னு சொல்லுது. எனக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. சனி பகவான் சிலையை வச்சு எரிக்கலாமா? இன்னைக்கு சனி மாறுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து இன்னைக்கு 6ஆம் தேதியா வேற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. அப்ப சனியை வந்து பாத்தீங்கன்னா நேத்தே மாறிட்டாரா? இப்ப நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த சனி பகவானை வச்சு ஏதாவது பண்ணணும், எரிச்சு விட்டுருங்க. ஒரு வெகுரத அடப்பாமே. கிரகாஹா பிராரப்த சூச்சகாஹா. கிரகங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது மட்டும்தான். இந்த சமயத்தை இதை பண்ணு, இதை பண்ணாதன்னு காட்டுறது. சாஸ்திரம்ன்றது ஞாபகமேவ நது காரகம். மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். சாஸ்திரம் நமக்கு ஒரு நாலேஜ் தான் கொடுக்குதோ இல்லைய, கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பண்ணு அப்படின்னு அது எதையுமே செய்விப்பதல்ல. அப்ப சாஸ்திரத்துல மனுஸ்மிருதியில சொல்றது, மனுஸ்மிருதியில 1000 சொல்லியிருக்கு, யாராவது பண்றாங்களா? கீதையில 1000 சொல்லியிருக்கு, அதுல யாராவது பண்றாங்களா? அப்படிலாம் இல்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரத்தினால பிரிக்கப்பட்டவைகள், சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்மங்கள், இது எல்லாம் கதமுச்சியதே சத்வாதி குண பிரவிபக்தானி இது. அப்ப நமக்கு தெரிஞ்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது. உங்க வீணா போன சனாதன தர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்கள்லாம் இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. சூத்திரனா வச்சிருக்காங்க, வைசியனா வச்சிருக்காங்க. பிரிவினைவாதம்.
நம்ம பார்ஷியாலிட்டி உள்ளது நம்ம சனாதன தர்மம். இந்த கிரந்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா ஸ்மிருதி கிரந்தங்கள் எழுதியிருக்கு, எரிச்சிருவோம் அப்படின்னு. அடப்பாவே அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 3 குணங்கள் பிரிக்குது அப்படின்றீங்க. சத்வராதி குணை பிரவிபக்தானி. அப்ப கர்மங்களை யார் பிரிக்கிறா? சத்துவம் ரஜஸ் தமசு பிரிக்குதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. இப்ப எனக்கு கேள்வி வருது, சாஸ்திரங்கள் பிரிக்குதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் பிரிக்குதா அப்படின்னு கேள்வி வந்தா இது இததான் ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன ஏஷ தோஷக, இதுல எல்லாம் தோஷம் இல்லப்பா. அப்ப என்ன தோஷம் இல்லை அப்படின்னா, சாஸ்திரேன அபி, சாஸ்திரமும் கூட வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்லுது அப்படின்னா, பிரம்மாதீனாம் சத்வாதி குண விசேஷ அபேட்சையா. இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த குணம் இந்த காரியத்தை பண்ணும், இந்த குணம் இந்த காரியத்தை பண்ணும் அப்படின்னு குணத்தின் அடிப்படையில் தான் சாஸ்திரங்களும் கூட பிராமணர் முதலியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றன. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தின்றது ஒன்ன எடுத்துருங்க, யார் என்ன ஜாத்தின்னு தெரியக்கூடாது. ஒரு 100 பேரை விடுறோம், 100 பேரை விட்டோம் அப்படின்னா யாருக்கும் ஜாத்தின்ற பேர் எடுத்துருங்க. ஜாத்தின்ற பேர் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய நேச்சரை வச்சு என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். யாரு சாந்தமா இருக்கா, யார் ஆக்டிவிட்டிஸோட ரொம்ப வந்து உற்சாகமா லீட் பண்றா, யார் வந்து பாத்தீங்கன்னா லாப நஷ்ட கணக்கு பாக்குறா, யார் வந்து சேவா பாவத்தோட இருக்கா அப்படின்னு 100 பேர்த்தையும் நீங்க என்ன பண்ணலாம், 4 டிவிஷன் பண்ணிடுவான். அமெரிக்கா போனாலும் பண்ணலாம், லண்டன்ல போய் உட்கார்ந்தாலும் பண்ணலாம், நாய்க்கியம் பண்ணலாம், குரங்குட்டியம் பண்ணலாம், அனிமல்ஸ்கியம் பண்ணலாம், மரங்கள்கியம் பண்ணலாம். எதை எடுத்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும், வெரைட்டி பண்ண முடியும். இந்த 3 குணங்களை பேஸ் பண்ணி வெரைட்டி பண்ண முடியும். அப்போ குணங்களை பேஸ் பண்ணி தான் சாஸ்திரங்களும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்கின்றன, சமாதீனி கர்மாணி பிரவிபக்தானி ந குண அபேக்ஷையா ஏவ இதி. குண அனபேக்ஷையா, குணத்தை சாராமல் சாஸ்திரங்கள் சொல்லவில்லை. குணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா சாஸ்திரம் அனுவாதம் மட்டும்தாங்க பண்ணுது. சத்துவ குணம் இருந்தா அவன் பிராமணன், அவன்கிட்ட இந்தந்த குணங்கள் சத்துவ குணத்தோட காரியமா இதெல்லாம் இருக்கும். 13வது சாப்டர் படிச்சோம்ல, குணத்திரய விபாக யோகம். 14வது சாப்டர் குணத்திரய விபாக யோகம் படிச்சோமா. அதுக்கப்புறம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் 16வது சாப்டர் படிச்சோமா. அதுக்கப்புறம் ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம் 17வது சாப்டர் படிச்சோமா. இங்க எங்கயாவது வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம், சத்துவ குணத்தை பேஸ் பண்ணி, ரஜோகுண தமோ குணத்தை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறோம். இங்க எவனாவது அரசியல்வாதிகள்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா, ஏப்பா குணம்னு ஒண்ணு இருக்கு, சத்துவ குணம் சத்துவ குணமா ரஜோ குணமா தமோ குணமா, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு. கண்ணுக்கு தெரியாதுப்பா, குணங்கள் கண்ணுக்கு தெரியாது, அது மாயா அம்சம். அப்ப காரியத்தை வச்சு வந்து காரியானுமேயா, காரியத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சுதியைவ மாயா, காரியானுமேயா சுதியைவ மாயா. இந்த காரியானுமேயான காரியத்தை வச்சு புத்திசாலிகளால் இதுக்கு காரணத்தை நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு பெர்சன் பண்ற காரியத்தை வச்சு அவர் சாத்விகம், அவர் ராஜசம், அவர் தாமசம் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப பிராமணன் அப்படின்னா என்னது, சத்துவகுண பிரதானக, அவன்கிட்ட நேச்சுரலா என்ன குணம் இருக்கும், இந்த குணங்கள் இருக்கும். சத்திரியன் ரஜோகுண பிரதானம், அவன்கிட்ட இந்த குணங்கள் இருக்கும் அப்படின்னு அந்த குணங்களை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் பிரிக்கின்றன. குணங்களை விட்டுட்டு குணங்களை சாராமல் கர்மங்களை சாஸ்திரம் ந விபக்தானி அப்படி கர்மாணி குணப்பிரவிபக்தானி இது உச்சதே. ஆகையினால் குணப்பிரவிபக்தானின்னு சொல்லலாம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். அப்ப குணங்களை வச்சுக்கிட்டு இந்தந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு யார் சொல்றா, சாஸ்திரங்கள் சொல்றேன். சாஸ்திரம் இண்டிபெண்டா பிரிக்கல, குணங்களை வச்சுக்கிட்டு தான் பிரிக்கின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, போன ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எங்கேயாவது சங்கரர் எங்கேயாவது சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா குணபிராமணன் அப்படின்னு தான் எடுக்கணும். வாஸ்தவத்துல எங்கேயாவது பிராமணனுக்கு தான் மோட்சம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சன்னியாசியை பத்தி சொல்லியிருக்கேன். சங்கரர் என்ன பண்ணுவாரு, சன்னியாசிக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சன்னியாசம்னா என்ன அர்த்தம், தியாகம். தியாகிக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் சித்திக்கும், நேத்தி பண்ண முடியும், அவனுக்கு தான் மோட்சம் சித்திக்கும். அதே மாதிரி எங்கேயாவது பிராமணனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா
சந்நியாசம் இது மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணத்து தான் பிராமணன். பிராமணன்னா சத்துவகுணம். அப்ப பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் இல்லாம இருக்கான் அப்படின்னா அவன் பிராமணன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிராமணன் ஆகணும். நம்ம குண பிராமணனா மாறணும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா பிறந்திருக்கோமோ நம்ம குணங்கள் வந்து வேற இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்டா ஏதாவது இருக்கும், ரஜோகுணம் தமோ குணம் கலந்து இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை 100% வந்து சத்துவ குணமா மாத்திக்கணும். அதே மாதிரி சத்திரியனா வைசியனா இருக்கான் அப்படின்னும் போது இது யாருக்கு உபதேசம் பண்ணுது? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் என்ன என்ன பர்சனாலிட்டி? ரஜோகுணம், சத்திரியன், யுத்தம் பண்றவன். அவன்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, மோட்சத்தை பத்தி பேசுறாருன்னா அவனை என்ன சொல்றாரு? நீ பிறப்பால வந்து சத்திரியன் ஆயிரு, ஆனா குணத்தால நீ என்ன ஆகணும்? பிராமணனா. அப்ப வைசியனா இருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வைசியரா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். இதுல வந்து துர்கா சப்தசதியில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வைசியனுக்கு தான் உபதேசமே. சத்திரியன் ஒரு ராஜா வரான், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வைசியன் வரான், வைராக்கியத்தோட அவன் மோட்சத்தை அடைகிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைசியன்ல வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் நடக்குது, அவன் வந்து குணத்தால வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் ஆயிடுறான். இப்போ இவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜாதிகள்ல இருக்கிறாங்க, ஆனா குணத்தால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டினத்தார் வைசியர் தானே, ஆனா அவர்கிட்ட இருந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம். இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தட்டும் இருந்தது. கண்ணப்ப நாயனார் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் எஸ்டி தானே. எஸ்டிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன குணம் இருந்துச்சு? பிராமணரை காட்டிலும் உத்தமமான பிராமணனா இருந்திருக்கார். அப்ப குண பிராமணன். ஆமா, பாண்டுரங்க பக்தர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேர். அதே மாதிரி எல்லா ஜாத்தியிலையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எங்கயாவது பிராமணனுக்கு தான் மோட்சம் அப்படின்னு எங்கேயாவது இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? சத்துவ குண பிரதானமா இருக்கிறவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். அவன் தான் குணாதீதனா, அதை தாண்டி போக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணம் தான் ஞானத்துக்கான சாதனம். நிர்மலம், நல்லா நிர்மலமா இருக்கும். ஆத்மாவை தரிசனம் பண்றது சாமர்த்தியம் அங்கதான் உண்டாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒவ்வொன்றா ஆச்சாரியர் என்ன பண்றார்? காணி புனக தானி கர்மானி இது உச்சியந்தே. சரி, அந்த குணங்களால் உண்டாகக்கூடிய கர்மங்கள், சுபாவ கர்மங்கள் இருக்குல்ல, அது என்னென்னலாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 42வது ஸ்லோகத்துல சொல்ற. ஷமோ தமஸ்தப சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவ ச ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். ஷமோ தமஸ்தப சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவ ச ஞானம் விஜ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று சொன்னதுல வந்து ஒன்று விட்டு போயிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ரெஃபரன்ஸ் வந்து 14வது அத்தியாயத்துல 14, 15 2 ஸ்லோகங்கள் பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் இறக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா யதா சத்வே பிரவருத்தே து பிரளயம் யாதி தேக பிரத்து. எப்போ சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் போது ஒருத்தன் பிராணனை விடுறானோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ததோத்தம விதாம் லோகான், அவன் உத்தமமான குலத்துல. எது உத்தம குலம்? சத்வ பிராமண குலம். நல்ல பிராமண குலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கிற பிராமண குலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறப்பான். நல்ல வேத பாடம் காலையில ஆரம்பிக்கும் போதே சம்ஸ்காரங்கள் 40 சம்ஸ்காரங்களும் கிடைக்கும். நல்லா வந்து சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சாந்தமா பாருங்க. வேத பாடசாலையில பசங்க எல்லாம் போவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கொந்தளிப்பும் இருக்க, சாந்தமா போயிட்டு சாந்தமா பூனை மாதிரி தான் போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமான குணங்கள், உத்தமமான குலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கின்றான். அப்ப நம்ம இப்ப என்ன இறக்கும் போது என்ன தன்மையோட இறக்குறோமோ அதுதான் அடுத்த கர்த்த தீர்மானிக்கிறது. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்தியத்தை, மலமில்லாத உத்தம குணத்தையில வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். அதுக்கப்புறம் அடுத்து சொல்ற ரஜசி பிரளயம் கத்துவா. நீங்க சத்திரியர்கள் எது பிராமணர்கள்லயே ரொம்ப சஞ்சலமா இருக்கிறவங்களா நான் நிறைய பார்த்திருக்கேன். ரொம்ப சஞ்சலமா ரொம்ப பிசினஸ் பண்றவங்களா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய பிராமணர்களை பார்த்திருக்கேன், வைசிய பிராமணர்களை பார்த்திருக்கேன், சூத்ர பிராமணர்களை பார்த்திருக்கேன். 4 விதமான பிராமணர்கள். பிராமணன்,
பிராமண கஷத்திரியன், பிராமண வைசியன், பிராமண சூத்ரன். அதே மாதிரி கஷத்திரியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயில்ல இருக்கணும் வைசியன் தான். கோயிலுக்குள்ளாரியே 4 பேரும் பார்க்கலாம். ஆமா, 4 விதமான பிராமணர்கள் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளாரியே இருப்பாங்க, 4 விதமா. கஷத்திரியன்ல எடுத்துக்கணும். கஷத்திரியன்ல கஷத்திரிய பிராமணன், கஷத்திரிய கஷத்திரியன், கஷத்திரிய வைசியன், கஷத்திரிய சூத்ரன். அதே மாதிரி வைசியன்ல வைசிய பிராமணன், வைசிய கஷத்திரியன், வைசிய சூத்ரன், வைசிய வைசியன். சூத்ரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நந்தனார் மாதிரி இருக்கவங்களா என்னது, நந்தனார் மாதிரி இருக்கிறதெல்லாம் சூத்ரன்ல வந்து பாத்தீங்கன்னா பிராமணன், சூத்ரன்ல கஷத்திரியன், சூத்ரன்ல அருவா சொரிஞ்சுட்டு இருப்பாங்க. திருநெல்வேலி பக்கம் சொரண்ட பக்கம்லாம் போனீங்கன்னா தெரியும், தென்காசி சொரண்டை அந்த பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா சும்மா எடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா சூத்திர குளத்துல இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அருவாவை தூக்கிட்டு வெட்டிடுறான் அப்படின்னு போய் கொலை பண்ணிட்டு இருப்பான். இல்லையே, இது சூத்திர தன்மை ஆச்சே, இது சூத்திரன் ஆச்சே, இது. ஆனா அவன் பண்ற காரியம் வந்து சத்திரிய தன்மை ஆச்சே அப்படின்னா, அப்ப சூத்திரன்ல கஷத்திரியன், சூத்திரன்ல வைசியன், சூத்திரன்ல சூத்திரன். இது மாதிரி 4 இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்து புரிஞ்சுக்கணும். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரளயம் அப்படின்னா மரணம் சம்பவிக்கும் போது ரஜசி பிரளயம் கத்வா கரும சங்கி சுஜாயதே. ரஜோகுணம் நல்லா மேலோங்கி இருக்கும்போது ஒருத்தன் மரணத்தை சம்பவிச்சது அப்படின்னா அவன் கருமிகள் உண்டாகிற நல்ல ஒற்காலிக்கா இருக்கிற குடும்பத்துல பிறக்கிறான், ரொம்ப கருமியாவே பிறக்கிறான். ததா பிரலீனஸ்தமசி, பிரலீனஸ்தமசி தமோகுணம் மேலோங்கி இருக்கும்போது ஒருத்தன் இறந்து போறான் அப்படின்னா கான்சியஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து பெயின் கில்லர்லாம் போட்டு உயிர் போச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஊர்ல இருக்கவங்க சொல்றான். யூடியூப்பை திறந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும் போதே உயிர் போகணும் ஜி, அதான் பெரிய பாக்கியம். முட்டாள் முட்டாள் மூர்க்கரை. யார் சொன்ன உனக்கு? ஏதாவது சாஸ்திர பிரமாணம் இருக்கா தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா போகணும்னு? அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய மேதாவின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அது மாதிரி சொல்றாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே போகணும், தூங்கிட்டு இருக்கும் போதே போகணும், கான்சியஸ் இல்லாம போகணும், வலி இல்லாம போகணும் அப்படின்னா கல்லா மண்ணா பிறப்போம். அது தேவையா நமக்கு? அஜ்ஞானத்துல போய் பிறந்துருவோம். அது மாதிரிலாம் போகக்கூடாது. அப்ப தமசு மேலோங்கி இருக்கும்போது நம்ம பிறந்தோம் அப்படின்னு இறந்து போறோம்னா மூட யோனிசி ஜாயத்தே. தெளிவா சொல்லுது. முட்டாள்களா இருக்கக்கூடிய 5 அறிவுக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஜீவராசிகளா கல்லா மண்ணா பிறந்துருவோம், மரமா பிறந்துருவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலம். இதே வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது சாப்டர்ல 6வது ஸ்லோகம் பக்கத்துல போட்டுருங்க. 8:6 யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமைவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகம் எடுத்துக்கணும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः. முக்கியமா வந்து இந்த இடத்துல 6வது ஸ்லோகம் தான். 8:6 தான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எம் எம் வாப்பி ஸ்மரன் பாவம், எதை நினைத்து கொண்டு இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் விடுகின்றானோ, தியஜத்யந்தே கலேவரம், கலேவரம் இந்த தேகம், இந்த தேகத்தை வந்து ஒருத்தன் தியாகம் செய்கின்றானோ, இந்த தேகத்தை விட்டு போறானோ, அப்ப அவன் என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இந்த தேகத்தை விட்டு போறானோ அதையே அவன் வந்து பாத்தீங்கன்னா தமை வைத்து கவுந்தேய, அதையே அடைகின்றான். சதா தத்பாவ பாவித்தக. அப்ப கடைசி தாட்டு வரணும் அப்படின்னா நீங்க அந்த கடைசி தாட்டுக்கு முன்னாடி அதையே எந்த விஷயத்தை அதிகமா சிந்திக்கிறீங்களோ அதுதான் கடைசி தாட்டுக்கு. கடைசி தாட்டுக்கு எது வரும்? நம்ம டே டு லைஃப்ல இப்ப என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, ஒரே ஒர்க்காலிக்கு அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் இது அதுன்னு ஊர் ஃபுல்லா இருக்கிற கர்மத்தெல்லாம் தலையில போட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அவன் மரணிக்கும் போது ஐயோ அது பாதியில விட்டுருக்கனே, இவன் இருந்து இது வாங்கலையே அதை வாங்கலையே, இது செய்யாம போறமே அது செய்யாம போறமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போவான். அப்ப அடுத்த ஜென்மம் என்ன ஆகும்? ரஜோ பிரதானமா இருக்கிற கத்திரிய குலத்துல பிறந்து கர்மத்திலேயே ஈடுபாடு நடக்கும். எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது ஸ்லோகத்துல சொல்லுதுல்ல, என்னையே நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாமே அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா, என்னையே நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ராம 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு சொல்லிக்கிட்டு உயிரை விடுறானோ அவன் என்ன ஆகுறான்? நல்ல உத்தமமான சாந்தமான குலத்துல பிறக்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எதை நினைச்சுக்கிட்டு உயிரை விடுறோன்றது ரொம்ப பிரதானமான முக்கியமான காரியம். இதுதான் 14, 15 சொல்லுது, 8 வந்து பாத்தீங்கன்னா 6 சொல்லுது,
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நமக்கு. அப்ப பிராமண கஷத்திரிய வைசியன் அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்க கருமத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா புராணத்துல கதை இருக்கு. நம்ம ஃபேமஸான கதை வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கோம்ல. இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணா, நகுஷன் அப்படின்ற இந்திரன், நகுஷன் இந்திர பதவியில உட்கார்ந்துட்டான். இந்திர பதவியே கிடைச்சிருச்சு. இந்திர பதவி கிடைச்சாலும் கூட அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனிவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லக்கு தூக்க விட்டுட்டான். ராணி சொல்லிட்டா, இந்திராணி சொல்லிட்டா, என்ன நீ அடையணும் அப்படின்னா, உன்னோட வசமான ஆகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், முனிவர்கள் பல்லக்கு தூக்க நீ வந்த அப்படின்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, அகஸ்தியர் வந்து பாத்தீங்கன்னா குள்ளமா தானே இருப்பாரு. அகஸ்தியர் ரிஷியை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பல்லக்கு தூக்க விட்டான். 4 மகரிஷிகள் பல்லக்கு தூக்கிட்டு இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நகுஷன் வந்து பல்லக்குல வரான். வரும்போது இவர் பாவம் குள்ளமா தானே இருக்காரு, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வைக்கிறார் அகத்தியர். வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பல்லக்குல இருந்தவனுக்கு வந்து என்ன ஆயிடுது, மிதப்பு வந்துருது. தான் யாரு என்ன, ரிஷிகள் யாரு என்னன்னு தெரியாம மோகத்துல என்ன பண்றான், காலால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான், அகஸ்திய மகரிஷியை வந்து பாத்தீங்கன்னா காலால எட்டி உதச்சி சர சர அப்படின்றான். போ 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 அப்படின்றான். போன அப்படின்னா இவருக்கு கோபம் வந்துருது மகரிஷி. போனா நீ மலைப்பாம்பா போறப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி விட்டுறாரு. ஒரு இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறான், உத்தமமான பிராமண இது. அப்ப இந்திர பதவியை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாம்பா பிறக்கிறான். அதே நேரத்துல இன்னொரு இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்றியா பிறக்கிறான். ஒரு சாபம், நீ பன்றியா பிறந்துரு அப்படின்னு ஒரு சாபம் கிடைச்சிருது. பன்னியா பிறக்கிறான், இந்திரன் பன்னியா பிறக்கிறான். அப்ப அவங்க பண்ணக்கூடிய கருமத்துக்கு ஏத்த மாதிரி ரோல் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்க கருமம் அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்தடுத்த ஜென்மங்கள் சித்திக்கிறது அப்படின்னு நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இங்க வந்துருங்க. ஸ்லோகம் படிச்சாச்சு இல்ல, ஸ்லோகம் படிச்சாச்சு. ஷமோ இந்த ஸ்லோகம் வந்து 42வது ஸ்லோகத்துக்கு மீனிங் பார்த்துருவோம். பிராமணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம கர்ம சுபாவஜம். பிராமணன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுபாவமான கர்மம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா பிறந்திருந்தாலும் இல்ல பிராமணனா பிறக்கலனாலும் பிராமணனுக்கு தான் மோட்சம். ஏன், சத்துவகுணம். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், எந்த ஜாத்தியில இருந்தாலும் எந்த வர்ணத்துல இருந்தாலும் இந்த குணங்களை அடாப்ட் பண்ணணும். என்ன பிராமண கர்ம சுபாவஜம் என்னது, சுபாவமா உண்டாகின்ற கர்மங்கள் எது, முதல்ல சமம். சமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மனோ நிகிரக. மனச வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயத்துல போகாம தடுத்து நிப்பாட்டுறது, மன அடக்கம். அதுக்கப்புறம் தமஹா, இந்திரிய அடக்கம். கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா தமம். அதுக்கப்புறம் தபசு. தபஸ்னா என்ன அப்படின்னா இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களை கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா வாட்டுதல். சுவாத்தியாயோ பரமோ தபஹா. அவங்க கருமங்களை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா தபசு. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், அவம் செய்வார் மற்றையவர். அப்ப ஸ்வதர்ம அனுஷ்டானம் தான் வந்து பாத்தீங்கன்னா தபசு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை வாட்டுதல், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா வாட்டுதல் எதுவோ வருத்துதல் எதுவோ அது தபசு. தபஸ் வந்து பாத்தீங்கன்னா 17வது சாப்டர்ல 3 விதமா, காயக தபசு, மானச தபசு, வாக் தபசுன்னு 3 விதமா சொல்லப்பட்டிருக்கு. பிராமண தபஸ் என்னன்னு சொல்லியிருக்கு, கஷத்திரிய தபசு, ரஜோகுண தபஸ் என்ன, சாத்விக தபஸ் என்ன, தமோ குணத்தோட தபஸ் என்னன்னு 3 விதமா சொல்லப்பட்டிருக்கு. 17வது சாப்டர்ல ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் தபஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌச்சம். சௌச்சம் அப்படின்னா சுத்தம். பாகிய சௌச்சம், ஆந்தர சௌச்சம். வெளியில சுத்தமா இருக்கிறது, அதே மாதிரி உள்ளையும் மனசுல வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம் அண்ட விடாம பண்றது. அப்போ சௌச்சம்னா சுத்தம், வெளி சுத்தம் உள் சுத்தம். அதுக்கப்புறம் சாந்தி, சாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம், பேஷன்ஸ், பொறுமை. ரொம்ப பொறுமையா இருக்கிறது. ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். ரொம்ப பொறுமையா இருக்கணும். அபமானம் புரஸ்கிருத்திய மானம்ச பிருஷ்டதக. அபமானத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ரியாக்ஷன் பண்ணாம என்ன பண்ணணும், பேசாம பொறுமையா இருக்கணும். நமக்கான காலம் வரும், நமக்கான காலம் வரும் அப்படின்னு நம்ம கர்மத்தை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய பூஜைகள் அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். இந்த மோட்ச மார்க்கத்துல ரொம்ப முக்கியமானது சாந்தி. பொறுமையா இருக்கணும், அதுக்கு பேரு சாந்தின்னு பேரு. ஆர்ஜவம். இப்ப நிறைய பேருக்கு பொறுமை இல்லைல்ல.
வந்து 6 மாசம் தான் ஆகுது, மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா இது விற்கிற கேஸா? 6 மாசத்துல அடையிறதுக்கு எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தீங்க தெரியாது சாமி. அனந்த கோடி ஜென்மத்துல ஏகப்பட்ட வாசனைகள், அனந்த கோடி வாசனைகளை வச்சுக்கிட்டு திடீர்னு வந்தோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லைசன்ஸ் எடுக்க முடியல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம இப்ப போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நின்று லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தார். லைசன்ஸ் வாங்குறதுக்கு 8 போட்டு காட்டுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. காலையில போனா கூட்டம், அவ்வளவு கூட்டம். காலையில போனா வந்து பாத்தீங்கன்னா 8 போடுறதுக்கு 3 மணி ஆகுது. காலையில போய் கியூல நின்னா நமக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நிக்குது. ஒரு எம்பசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா விசா வாங்குறதுக்கு போனோம்னா அங்க ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு கூட்டம் கியூல நிக்குது. அப்ப எல்லா இடத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே எல்லாமே பண்றோம். நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆர்இசி வந்து நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்ணணும்னா எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண வேண்டியிருக்கு. ஓப்பன் பண்ணோன்னே காலி ஆயிடுது, எல்லாமே பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ மோட்சம் மட்டும் உடனே கிடைச்சிடணுமா? ப்ராசஸே போகக்கூடாது. எப்படி அது முடியும்? பேஷன்ஸ் இல்லை யாருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். யாருக்கு முடியும்? பிராமணனுக்கு தான் முடியும். சத்திரியன் என்ன பண்ணுவான்? துடிப்பான், ஏ வேணாலும் இருக்க முடியாது. நீங்கள் பாருங்களேன், எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் டோக்கன் போட்டு உட்காந்துருங்க, நீங்கள் நல்லா பார்க்கலாம். டோக்கன் போட்டு உட்காந்துருங்க. 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியாமல் இங்கே அங்கே தவிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. நீங்கள் சரியா சொல்லலாம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியன். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுண பிரதானக, ரொம்ப சாந்தமாக உட்காந்துருப்பான். நான் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகும்போது, பல் டாக்டர்கிட்ட போகும்போதெல்லாம் உங்களுடைய பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்த்துக்க முடியும். நான் இப்போ வந்து நாதபிரமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கேயாவது வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? நிர்விகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சாமியை பார்க்குறோமோ பார்க்கட்டும், கியூவில் நின்றுக்கிட்டே இருக்கும். புலம்பவே கூடாது. எவ்வளோ நேரம் நிற்க வச்சாலும் நிற்கட்டும். டாக்டரை பார்க்கறதுக்கு கியூவில் நிற்கிறோம் அப்படின்னு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணுவோம். என்ன இப்போ அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிறதுக்கு வந்து நிர்விகாரமாக மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்கமா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணுறது. பிராமண குணத்தை வளர்த்துக்கணும். இது சாந்தி. அதுக்கப்புறம் ஆர்ஜவம் அப்படின்றது அடுத்தது. ஆர்ஜவம் ஏவச்ச. ஆர்ஜவம் கண்டிப்பா ஒரு பிராமணன்ட்ட இருக்கணும். இதுதான் இப்போ ரொம்ப கோளாறு. மற்ற குணங்கள்லாம் நான் பார்க்குறேன். பிராமணர்கள்ட்ட சமம் இருக்கு, தமம் பார்க்குறேன். அது தமமும் இப்போ கொஞ்சம் கெட்டு போயிட்டு இருக்கு. ஃபாரின்லாம் போய் நிறைய போகி ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமம் இருக்கு, சமம் தமம் இருக்கு. தபஸ் இருக்கா அப்படின்னா தபஸும் இருக்கு. சௌச்சம் இருக்கான சௌச்சமும் இருக்கு. சாந்தி இருக்கான சாந்தியும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிஸ் ஆயிருக்கு. என்னன்னா ஆர்ஜவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ் ஆயிட்டு இருக்கு பிராமணர்கள் இடத்துல. ஆர்ஜவம்னா என்ன அர்த்தம்? உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவார், புறமொன்று பேசுவார், உறவு கனவாமை வேண்டும்னு இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது. ஆனா இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப பிராமணர்கள்ட்ட. அப்ப முக்கியமானது ஆர்ஜவம் அப்படின்னா உள்ள என்ன நினைக்கிறோமோ அதை தான் வெளியில பேசணும். எதை பேசுறோமோ அதை தான் செய்யணும். ஆர்ஜவம்ன்றது முக்கியமான அத்வைத ஞானத்தை அடையிறதுக்கு நேர்மையா இருக்கிறது. மனசு வேற வெளியில வேறன்னு இருந்தா நீங்களே உங்களுக்குள்ளார என்ன இருக்கீங்க, பிரிஞ்சு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரளத்தன்மை எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள நினைக்கிறது வெளில பேசுறது செய்யறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஆர்ஜவம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்மியா இருக்கு, இதை தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஞானம். ஞானம் சத்துவ குண பிரதானம். அதனால வந்து பிராமணர்கள்ட்ட ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கிறது. விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞானம்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் விஞ்ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஞானம் விஞ்ஞானத்தை பத்தின மீனிங் எடுக்கணும் அப்படின்னா 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். 7 2 போட்டுங்க. அதுக்கப்புறம் 6ல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 போட்டுங்க. ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானம் 6 8ல் வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்தோட பாஷ்யத்தை சொல்றாரு. ஞான விஞ்ஞான திருப்தாத்மான் இருக்கு ஸ்லோகத்துல. ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானம் சாஸ்திரோக்த பதார்த்தானாம் பரிஞானம். ஞானம்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, சாஸ்திரத்தை சொல்ற ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தமா தெரிஞ்சுக்கிறது. இப்ப அதான பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஞானத்துக்கு மீனிங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானத்துக்கு மீனிங் என்னன்றத பாக்குறோம்ல, இதுக்கு பேரு பரிஞானம். பூரணமா அறிஞ்சுக்கிறது. பாருங்க, நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டு போகாம உங்களுக்கு ஏன் ரெஃபரன்ஸ் சொல்றேன்? நான் நேரா வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் ஒரு 4 ஸ்லோகம் பரிஞானம்னு பேரு. முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், கொட்டேஷன் கொடுக்குறேன். ஞானம்னா வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னா ஞானம் ஜி சொல்லிட்டு போக வேண்டியது என்ன? ஞானம்னா ஞானம்.
விஞ்ஞானம்னா விஞ்ஞானம் சயின்ஸ் அப்படின்னு போயிடலாமா? இல்ல இல்ல. ரெஃபரன்ஸ் எதுக்கு எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட அறிவு பூரணமா உண்டாகிறதுக்காக. 6:8 ஞானம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தத்தையே சொல்லுது. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பதார்த்தங்களை பூரணமா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞானம். ஆயிடுச்சா? அப்ப இப்ப நமக்கு ஞானத்துக்கு அர்த்தம் தெரியும். ஞானம்னா என்னது? பதார்த்த ஞானம். பதத்தோட அர்த்தம் என்ன, ஞானம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. விஞ்ஞானம்னா என்னது அப்படின்னா, விஞ்ஞானம் தோ சாஸ்திரத்தோ ஞாத்தானாம். சாஸ்திரத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ இப்ப தெரிஞ்சுக்கிறோம். சமம், தமம், தபசு, சௌச்சம், ஆர்ஜவம் இதெல்லாம் பிராமண பிராமணனுக்கு இயல்பா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத நம்ம படிச்சா போதுமா? படிச்சா அதுக்கு பேரு ஞானம். அர்த்தம் தெரிஞ்சா அதுக்கு பேரு ஞானம். இதையே பாத்தீங்க அப்படின்னா, சொல்லப்பட்ட அந்த சாஸ்திரத்துல இருந்து அறிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ததாயேவ சுவானுபவ கரணம், அந்த குணங்களை எல்லாத்தையும் நம்ம அனுபவத்துல கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, அந்த அனுபவத்துல கொண்டுட்டு வர்றதுக்கு பேரு சுவானுபவ கரணத்துக்கு பேரு விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. இதேதான் பாத்தீங்கன்னா 6:8 சொல்லியிருக்கு. அதே மாதிரி 7 ஸ்லோகத்திலையும் ஞானம் விஞ்ஞானம் ஞானம் தேகம் சவிஜானம்னு ஸ்லோகத்துல இருக்கு. அங்கேயும் அதே தான் சொல்றேன். அப்ப ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் சப்த அர்த்த ஞானம், விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் சுவானுபவம். இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா யாருக்கு ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னா, பிராமணன் இடத்துல ஸ்பெஷலா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்துவ குணம் தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? ஞான சங்கேன பாரத சுக சங்கேன சானக, சுகத்தோடையும் ஞானத்தோடையும் பந்தப்படுத்தக்கூடியது சத்துவகுணம். எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஞானம் உண்டாகுமோ, அதுவும் ஆத்தியாத்மிக ஞானம் உண்டாகுமோ, அங்கெல்லாம் சத்துவகுணம் இருக்கணும். அப்ப ஞானமும் விஞ்ஞானமும் கூட என்ன இருக்கணும் பிராமணனுக்கு? என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். அந்த பிரம்மச்சாரி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் முசோலினியோ ஸ்டாலினோ ரஷ்யா பிலாசபியை தான் பேசிட்டு இருப்பாரு. என்னையாது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்தை பேசுவா அப்படின்னா கம்யூனிஸ்ட் மாதிரி. பாடசாலையில பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். திண்டிவனம் பக்கத்துல ஒரு பாடசாலை இருக்கு, மதுராந்தகம் பக்கத்துல. வைஷ்ணவர் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டா இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை. வைஷ்ணவர் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட். எங்க பிரம்மச்சாரியா ஒரு கோர்ஸ் பண்ணார். பிரம்மச்சாரியா ஒரு வேதாந்த கோர்ஸ் பண்ணிட்டு பாடசாலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்சார்ஜா பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முசோலினியும் ஸ்டாலினியும் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க ரஷ்யன் பிலாசபியை பேசிக்கிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்ட பத்தி. பாவிகளா என்னையாச்சு நம்ம சாஸ்திரத்துல இவ்வளவு இருக்கே அப்படின்னா, அவரு ஏதோ 10ஆம் பசலித்தனமா இருக்கே அப்படின்வாரு. பாடசாலையில இருந்துகிட்டு பாடசாலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஈஸ்வரன் மேல பக்தியே வராது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னையாது வைஷ்ணவ பிராமணனா பிறந்துட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு. பிராமணனோட முக்கியமான குணம் என்ன தெரியுங்களா? ஆஸ்திக்யம் அப்படின்றது. அஸ்தி, ஈஸ்வரன் இருக்கார், ஆத்மா அஸ்தி ஈஸ்வரக அஸ்தி அப்படின்னு. ஈஸ்வரன் இருக்கார், ஆத்மா இருக்கு அப்படின்னு நம்புறது இருக்குல்ல, விசுவாசம். அந்த திருட விசுவாசத்துக்கு பேரு ஆஸ்திக்ய புத்தி அப்படின்னு பேர். அதுவும் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இதுதான் பாத்தீங்கன்னா பிராமணர்கள்ட்ட உள்ள அந்த சுவாவமான கர்மம். இந்த குணங்கள் பிராமணன்ட்ட இயல்பா இருக்கும். நீங்க எந்த பிராமணனை பார்த்தாலும் தெரியும், சாந்தமா இருப்பான், சமம் இருக்கும், நல்ல இந்திரிய நிகிரகம் பாத்தீங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் போகிகளா இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா இருக்கும். இப்பதான் மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப கூட பாத்தீங்கன்னா தமம் இருக்கும், தபஸ் இருக்கும். தபஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய நிகிரகம் பண்ணுவாங்க, சுவாத்தியாயத்துல ஈடுபடுவாங்க, நல்லா தபஸ் இருக்கும். சௌச்சம் நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாந்தி, பொறுமையா இருப்பாங்க. அப்புறம் ஆர்ஜவம், நேர்மையா இருப்பாங்க. இன்னும் நிறைய நல்லா இருக்காங்க. நான் சொல்றது கொஞ்சம் மாறிட்டு இருக்கு காலத்தினால. இருந்தாலும் நல்ல பிராமணர்கள், பிளைனா வெள்ளேந்தியா இருக்கிற பிராமணர்கள் நிறைய இருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சாமி இதெல்லாம் மற்ற ஜாத்தியில இல்லையா அப்படின்னு. நான் தான் அது உங்கள்கிட்ட பிரிச்சுட்டேன். மற்ற ஜாத்தியிலையும் இப்ப இந்த குணங்கள் எல்லாம் ஒரு பிராமணன் இருந்துச்சுன்னா என்னது? பிராமணன் அர்த்தம். ஒரு க்ஷத்திரியன் இருந்துச்சுன்னா இந்த குணங்கள், அப்ப அவனுக்கு பேர் என்னது? க்ஷத்திரிய பிராமணன் அர்த்தம். ஒரு வைஷ்ய குலத்துல பிறந்தவன்ட்ட இருந்துச்சு அப்படின்னா வைஷ்ய பிராமணன் அர்த்தம். சூத்திரன் இருந்துச்சு அப்படின்னா சூத்திர பிராமணன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிறவியில பிராமண க்ஷத்திரிய வைஷ்யனா இருக்கலாம், ஆனா குணம்
குணத்துல பிராமணனா அவங்க இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிராமணனா ஆகணும், க்ஷத்திரிய பிராமணனா ஆகணும், வைஷ்ய பிராமணனா ஆகணும், சூத்திர பிராமணனா ஆகணும். அப்பதான் மோட்சம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குண காரியம். இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அப்ப ரெண்டா பிரிச்சுங்க. ஜாதித்தக பிராமணக, குணத்தக பிராமணக, கர்மத்தக பிராமணன். 3. பை பர்த்லயே பிராமணன் அதமன். கர்மத்தினால பர்த்தும் இருந்து கர்மமும் இருந்துச்சுன்னா மத்தியமன். அதே நேரத்துல வந்து குணத்துல இருந்தா உத்தமன். பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா குணத்தால உத்தமன் ஆகணும். அதே மாதிரி க்ஷத்திரியன்ல பர்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்தக க்ஷத்திரியன். அப்ப ஜென்மத்தக க்ஷத்திரியனா இருந்தாலும் அர்ஜுனன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? உபதேசம் கிடைக்குது அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவோட உபதேசம் கிடைக்குதுன்னா குணத்தால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் என்னவா இருந்திருக்கான்? குணத்தால வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா இருந்திருக்கான். கர்மம் என்ன இருந்திருக்கு? யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யுத்தம் பண்றது வந்து க்ஷத்திரிய கர்மம். அப்ப அர்ஜுனன்ட்ட குணமும் கர்மமும் இதுவும் வந்து பர்த்தும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரிய, ஆனா குணம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண குணம். இது மாதிரி வைஷ்யர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? விதுரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திர இதுல இருந்து பிறந்தவர். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. அப்ப எது உத்தமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உத்தமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குணத்தினால உயர்ந்தவன் தான் உத்தமன். மற்றபடி பர்த்ன்றது வந்து எப்பவுமே வச்சுங்க அதமம் தான் பர்த். கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியமம் அப்படின்னு அர்த்தம் எடுத்து.